ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன். பிஏசிஎல் போர்ட்டல் 24ஆம் தேதி ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கிடைக்காத ஒரு கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது. என்னென்னு சொல்லி பேசலாம் கண்டினியூவாக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நான் கொஞ்சம் லேட்டாக மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஃபுல்லாக இல்லைனாலும் ஒரு ஆஃபாவது நல்லா தெரிஞ்சால் தான் உங்ககிட்ட பேச முடியும் அப்படிங்கிறதுக்காக நானும் நிறைய விஷயம் செக் பண்ணேன். நானும் நிறையா வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதோட ஸ்டேட்டேஜ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லார்கிட்டையும் பேசினேன். ஒரு சில விஷயங்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஷேர் பண்ணுறேன். இன்னமும் நிறைய விஷயம் அதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணாங்க. அதில் வந்து கொடுத்த அதே வெப்சைட் தான் இது, அதே டொமைன் தான் இது. அதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயோ மொபைல் ஸ்க்ரீன்லேயோ போய் கற்றுக்கணும் அப்படிங்கிறதால. ஸோ இப்போ டேரெக்டாக அவங்ககிட்ட பேச போகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக என்கொயரி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி. இப்போ நான் பார்க்கும்போது ஆன்லைனில் தான் இருந்தேன். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கொயரி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. உடனே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணாங்க. கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆனாங்க, மாற்றி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்கொயரி மட்டும் வச்சுருக்காங்க. அதாவது ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு ஏதாவது தப்பு இருந்தால் எடிட் பண்ணுற மாதிரி. இப்போ இதில் வந்து வருத்தமான விஷயம் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, நம்ம பெருசாக பேசிக்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப லாங் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இடையிலே கூட அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து லேட்டாக பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை செபி வந்து கரெக்டாக பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ நான் பார்க்கும்போது. ஏன்னா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறதால. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படி சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஓன் பாலிசியை சொல்கிறேன். இப்போ நான் அப்ளை பண்ணது என்னோடய கையால் அப்ளை பண்ண விஷயங்களை நான் செக் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணதில் 5000 ரூபாய் கம்மியாக இருந்தது ஒரே ஒரு பாண்டு மட்டும்தான். மற்றபடி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதால நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியுது. அந்த ஒரு பாண்டுக்கும் வந்து அமௌண்ட் வந்துடுச்சுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்களா தெரியல. ஸோ அந்த பாலிசியை நான் என்ட்ரு கொடுத்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் பெய்ட் ஆகிடுச்சு, அமௌண்ட் வந்து அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ண 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் நான் செக் பண்ணும்போது என்ன எனக்கு ஷோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு அந்த மாதிரி காட்டுச்சு. ஸோ அதில் வந்து எடிட் ஆப்ஷன் எதுவுமே காட்டல. அப்போ நான் நினச்சேன், ஸோ 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதால எடிட் ஆப்ஷன் காட்டலையா, இல்லை நான் ப்ராப்பராக பண்ணனா அப்படின்னு கன்ஃபியூஸாக இருந்தது. பட் நான் எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணினேன். ஒரு சில விஷயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா, ஒரு சில பாண்டில் மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது. அதாவது வந்து ஸ்மால் லெட்டர் பிக் லெட்டர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிபி அந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தது. அது கூட நமக்கு வந்து காட்டலையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மைண்டில் தோணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில பெரிய அமௌண்ட்டுங்கிறதால இது வந்து காட்டலை. ஸோ அதர்வைஸ் சின்ன அமௌண்ட் 5000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறது மட்டும்தான் எடிட் காட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு கீழே எனக்கு ஒரே ஒரு பாலிசி தான் இருந்தது. அதை நான் போட்டு செக் பண்ணேன். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராசஸில் இருக்குது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் ஷோ ஆச்சு ஸ்டேட்டஸ்ட்டு. அதில் எடிட் ஆப்ஷன் காட்டல. அதை நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்க மாட்டிருக்கு. ஸோ வெயிட்டிங்கில் இருக்குது, என்ன ரீசன் தெரியல நோட்டிஃபிகேஷனுக்காக. இப்போ சிபி வந்து நமக்கு மென்ஷன் பண்ணது எவ்வளோலாம் அமௌண்ட் வரலையோ வராது எல்லாத்துலேயுமே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் அதில் எடிட் ஆப்ஷன் காட்டல. பட் இருந்தாலும் ஓகே கரெக்டாக இருக்கும் மாட்டிருக்கு அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் குரூப்பில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எடிட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிருக்கு. ஷோவான ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மிஸ்டேக்ஸை அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதில் ஒரு பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ரொம்ப நாள் ஒரு கேள்வி, சிபி வந்து அவங்கக்கிட்ட எல்லா டேட்டாவும் இல்லையா, நமக்கு வந்து நம்மளோட பில் அப்லோட் பண்ணால் தான் நமக்கு பணம் தரணுமா, அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. நீங்கள் என்னோடய எல்லா வீடியோ வாட்ச் பண்ணுறீங்களா தெரியல. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு பில்லு மிஸ் ஆன பில்லுக்கும் அப்லோட் பண்ணாத பில்லுக்கும் சேர்ந்து பணம் வந்திருக்கு. ஸோ அதனால் சிபி ஒரு சில விஷயங்களை கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் இருந்த பில்லு, அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பில்லு கிடையாது, சென்ட்ரலில் ஸ்டார்டிங்கில் விட்டு போன பில்லுக்கு பணம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் மேலே அட்வான்டேஜாக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறாரு, 5000 ரூபாய்க்கு மேலே உள்ளது. ஸோ இதனால் ஞாபகம் வச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே வந்து அவர் வந்து பில்லு வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. அதில் அவருக்கே தெரியல, ஸோ நம்ம கட்டினது எத்தனை பில்லுன்னு தெரியல. அதனால் இருந்த பில்லை ஃபுல்லாக அப்லோட் பண்ணி அதுக்கான டோட்டல் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிருக்காரு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 30,000 ரூபாய் கிளைம் அமௌண்ட் பண்ணும்போது, ஆனால் ஒரிஜினல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32,000. ஸோ அவருக்கே தெரியல 30,000 மட்டும்தான் சொல்லி அது மட்டுமே வந்து அப்லோட் பண்ணிட்டாரு, டோட்டல் அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ அவர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது மேலே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அவர் கட்டி அவர் மறந்த அமௌண்ட்டும் அதில் வந்து ஷோ ஆகுது. இது அவர் சொல்லும்போது நானே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்னா, நான் அப்லோட் பண்ண ஒரு பில்லு பார்த்தீங்கன்னா
₹1050 ஒரே ஒரு டியூன்னு சொல்லி தான் ஒரு கஸ்டமர் வந்து ஒரே ஒரு பாண்டு மட்டும் கொண்டு வந்து கொடுத்து அப்ளை பண்ண சொன்னாருங்க. ஸோ அது நான் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அப்ளை பண்ண சொன்னாங்க. நான் அப்ளை பண்ணேன்னா அவங்களுமே 1 மாதம் மட்டும்தான் கட்டினேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸில் ₹2100 இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அவரும் மறந்துட்டார், நானும் மென்ஷன் பண்ணினது 1 மாதம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணேன். அப்படி இருந்துமே டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இவர் கட்டின அமௌண்ட்டும் சேர்த்து அதில் வந்து கிளைம் அமௌண்ட்டும் மென்ஷன் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் இந்த டவுட் இதுதான் இல்லையா. ஸோ இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்தேன் இதை. ஏன்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க இப்போ சின்ன அமௌண்ட்டுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் கட் பண்ணி கொடுத்தா பிரச்சனை இல்லை, பெரிய அமௌண்ட்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் பேசுகிறேன்னு அமௌண்ட்டு கம்மியாக வந்தவங்களும் இருக்காங்க, அப்லோட் பண்ண பில்லுக்கு மட்டும் பணம் கிடைச்ச கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ இதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ₹5000 இருக்கும் போதே இதை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ ₹5000 கம்மியாக இருக்கும்போது அமௌண்ட் பிடிச்சிட்டு கொடுத்தாங்க, எத்தனை பாண்டு பில் அப்லோட் பண்ணமோ அதுக்கு மட்டும் காசு கொடுத்தாங்க. ஸோ ஓகே நம்ம விட்டுட்டோம். இதுக்கப்புறம் 10,000 20,000 50,000 1 லட்சம் போது இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதால இப்போவே இதை வந்து சரி பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ₹30,000 மேலே கிளைம் அமௌண்ட் இருக்குது, ₹5,000 மேலே அதையுமே சரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இப்போ ₹5,000 கீழே இருக்குது பாருங்கள். நான் ஒரே ஒரு பாண்டு தான் வச்சுருந்தேன், அது வந்து எடிட் ஆப்ஷன் காட்டலை. எடிட் ஆப்ஷன் காட்டலனாலும் அதுக்கு ஒரு நான் நினச்சது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருக்கோம், ப்ராப்பராக அப்லோட் பண்ணனாலும் எதுக்கு இது பணம் வரல பெண்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது நான் அப்லோட் பண்ணது ₹1050 ஒரே ஒரு பாண்டு மட்டும்தான். ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ₹2100. ஸோ இதனால் கூட அதை நிறுத்தி வச்சிருக்கலாம் இல்லையா. ஸோ கஸ்டமரும் மறந்துட்டாங்க, நானும் அப்லோட் பண்ணது மென்ஷன் பண்ணது ஒரே ஒரு பாண்டு மட்டும்தான் சொன்னேன். ஸோ சிபியோட தரப்புலேருந்து இன்னொரு பில்லு இருக்குது அப்படின்னு சொல்லி ₹2100 பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கூட அது வெயிட்டிங்கில் இருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த சொல்யூஷன் இவங்க இப்போ எடுக்கும்போது பெரிய பெரிய அமௌண்ட் நமக்கு கிளியராக வரும் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது அக்னாலஜ்மெண்ட் பற்றி பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னாலஜ்மெண்ட்டுக்காக எந்த ஒரு ஸ்டேட்டஸ்ட்டும் கிடையாது, வெயிட்டிங்கில் தான் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷேர் பண்ணார், அக்னாலஜ்மெண்ட் வச்சுருந்தேன், பட் இருந்தாலும் பாண்டு ஜெராக்ஸை வச்சு அப்லோட் பண்ணிட்டேன், பாதி பில் அப்லோட் பண்ணேன் சார், அதோட விட்டுட்டேன் நான் பயந்துட்டு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நம்பரை நான் போட்டு செக் பண்ணும்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது யார் வேணாலும் செக் பண்ணலாம், பட் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து அவங்களுக்கு தான் தெரியணும். இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ண வேண்டாம், குரூப்லேயுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ஓகே, யார் வேணாலும் செக் பண்ணிட்டு பிரச்சனை இல்லை, பாஸ்வேர்டு யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். பாலிசி நம்பரை கூட ஹைட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா பொது சுச்சுவேஷன்ஸில் நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தனி மனிதனோட எந்த ஒரு ஆதாரமுமே பார்த்திங்கன்னா பணமாக்கப்படும். ஸோ உங்களுக்கு பணம் வாங்கி தரேன், ஆதார் கார்டு கொடுங்க, பேன் கார்டு கொடுங்கன்னு யாராவது ஒருத்தவங்க வந்து பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி லிங்க் அனுப்புவாங்க, கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு. அதை பற்றி டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு ஃப்ராடே போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி டெடிக்கேட்டாக பேசலாம். இப்போ அந்த சாப்டர் மட்டும் பேசும். ஸோ இப்போ அக்னாலஜ்மெண்ட் பற்றி நான் பார்க்கும்போது அந்த பாதியில் அப்லோட் பண்ணி விட்டுட்டார். அதை பார்க்கும்போது உங்களோட ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ அதை பற்றி ஒன்றும் கிளியராக கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற சிபி கமிட்டி கண்டிப்பாக டெஃபினட்டாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ பயப்பட வேண்டாம், வெயிட் பண்ணுவோம். இது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக தான் எனக்கு தெரியுது. டைம் அதிகமாக இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக இடையில ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க லேட்டாக கொடுத்தாலும் இந்த மாதிரி டோட்டல் அமௌண்ட் எல்லாம் நம்ம மறந்து போன அமௌண்ட்டையும் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தானே இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இது கூட ஒரு 50% தான் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த டேட்டா ஃபுல்லாக. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள், நல்லா வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா சிபி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறேன், ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க ஃபுல் டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நாம் மேனுவலாக செய்யும் போது தான் அதில் உள்ள விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்க முடியும், அதில் உள்ள நமக்கு நல்லது என்ன கெட்டது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எனிவேஸ் நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், கொடுத்து பாருங்கள், என்ட்ரி கொடுத்து பாருங்கள். இல்லை நான் சொன்ன மாதிரி அதிக அமௌண்ட்டுக்கு எடிட் ஆப்ஷன் காட்டலை அப்படின்னு சொன்னேன். பை சான்ஸ் உங்களுக்கு அதாவது பெரிய அமௌண்ட் இருக்கிறவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் காட்டினா அவங்க மென்ஷன் பண்ணது ₹5000 கீழே மட்டும்தான். பை சான்ஸ் அதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கும். இந்த 7 மாதத்து அதாவது இந்த இவ்வளோ லாங் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 6 மாதத்துக்குள்ளே கூட பெரிய அமௌண்ட்டுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது நான் சொன்ன மாதிரி விட்டு போன பில்லுக்கும் பணம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால் அதை கரெக்டாக மறுபடியும் உங்களுக்கு ஒரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது மிடில் இருந்த பில்லுக்கு பணம் வந்தது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, பணம் வந்துடுச்சு, அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. அதாவது மிடில் இருக்கிற பில்லு தான் என்னென்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு 10 பில் அப்லோட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் எல்லாம் இருக்குது, சென்டரில் விட்டு போன பில்லுக்கு பணம் கண்டிப்பாக சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு மறந்த ஒரு பில்லு அமௌண்ட்டையுமே சேர்த்து ஆட் பண்ணி ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது காட்டுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அடுத்தது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு பர்சன் வந்து ₹600 3 மாதம் கட்டியிருக்காரு, ₹1800. ஆனால் பாண்டு +1 பில்லு மட்டும் தான் அப்லோட் பண்ணிருக்காரு. ஆனால் பணம் வந்ததுக்கான அவர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா
3க்குமே பணம் வந்துடுச்சு, 1800 ரூபாய் ஆட் ஆயிடுச்சுன்னு சொன்னார். இது கூட என்னோட ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரிய வந்தது. ஸோ இப்போ அதோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அந்த எஸ்எம்எஸ்ஸையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ சிபி எது பண்ணாலும் நமக்கு வந்து பெட்டராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எடிட் ஆப்ஷனை பற்றி பேச போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கா எடிட் பண்ணுங்கள், அதில் எத்தனை பில்லு நீங்கள் அப்லோட் பண்ணலைங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பை சான்ஸ் பில்லு இருந்ததுன்னா அதையும் சேர்த்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது நேம் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கரெக்ஷன் பண்ண பாருங்கள். நம்ம பிஎஸ்சிஎல் பாண்டில் பண்ணுறதுக்கு வந்து முடியாத ஒரு விஷயம், பேங்க்கில் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுதா பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், ஏதோ பேங்க்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஏதோ பாண்டியன் பேங்க் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஐஎஃப்எஸ்சி கோடு ஏதாவது மாறி இருந்தால் திரும்ப ரீஎடிட் பண்ணுற ஆப்ஷனை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. புது ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி புதுசாக அப்ளை பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க ஓப்பன் பண்ணாங்க, திரும்ப க்ளோஸ் பண்ணி என்கொயரி மட்டுமே வச்சுருக்காங்க. இந்த கொஞ்ச நாளிலே வெப்சைட்டில் வந்து டிராஃபிக் குறையுது, யாரும் வந்து எடிட் பண்ணலை அப்படின்னா சேஞ்ச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அக்னாலஜ்மெண்ட்டுக்காக இருந்தாலும் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனிவேஸ் இந்த நியூஸ் ஒரு குட் நியூஸாக இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா குட் நியூஸ் தான் டெஃபினட்டாக. ஏன்னா நம்ம வந்து விட்டு போன பில்லையும் அவங்க சேர்த்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ரீசனால் கூட நமக்கு வந்து, ஏன்னா எனக்கு 5000 ரூபாய்க்கு கீழே வந்து எந்த ஒரு எடிட் ஆப்ஷனும் காட்டல, பெட்டராக தான் இருக்குது, அப்போ நான் கரெக்டாக அப்ளை பண்ணிருக்கேன், ஏன் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு பண்ண வரல அப்படின்னா, இப்போ நான் அந்த மாதிரி யோசித்தேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா இருந்துருக்கு, அதை சேர்த்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தால் கூட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பெட்டராக இருக்கும். எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.